டைனி ஸ்டுடியோ உறவுகளுக்கு வணக்கம். விரிவான செய்திகளை பார்ப்போம். உலகம் இன்று மிகப்பெரிய ஒரு போரின் விளிம்பில் நின்று கொண்டிருக்கிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டுள்ள ஒரு சமூக வலைத்தள பதிவு சர்வதேச அரசியலில் பெரும் புயலை கிளப்பியும் இருக்கிறது. ஈரானிய அதிகாரிகளுடன் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் மூலம் அதிகாரப்பூர்வமாகவும் பயனுள்ளதாகவும் இருந்ததாக குறிப்பிட்ட ட்ரம்ப், ஈரான் மின்சார கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்தப் போவதாக தான் விடுத்துள்ள அறிக்கையை 5 நாட்களுக்கு ஒத்திவைக்கப் போவதாகவும் தெரிவித்தார். மத்திய கிழக்கின் நீண்ட காலமாக பகிர்வுகளுக்கு ஒரு நிரந்தர தீர்வு காண்பதே தமது நோக்கம் என்றும் அவர் குறிப்பிட்டிருப்பது உலக நாடுகளுக்கு ஒரு நிம்மதியான பெருமூச்சாய் இருந்தது. இந்த ஒரு ஒற்றை வார்த்தையின் பதிவில் உலகத்தின் பொருளாதாரத்தின் பாரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது என்றால் பங்குச் சந்தைகள் மிக வேகமாக உயர்ந்தன. ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெயின் விலை $100 கீழே தாண்டியும் இருந்தது. இதனால் இந்த சமாதான செய்தி ஒரு சில மணி நேரங்களில் மட்டுமே ஒரு புறம் பேச்சுவார்த்தைகள் நடப்பதாக செய்தி கசிய, மறுபுறம் ஈரான் இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது என இஸ்ரேலிய இராணுவம் தெரிவித்துள்ளது. இது ஒரு மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தியும் உள்ளது. ட்ரம்ப் சொல்வது போல ரகசிய பேச்சுவார்த்தைகள் நடக்கிறதா அல்லது ஒரு பேச்சுவார்த்தை என்ற செய்தி வரும் மாயையா என்ற கேள்வியும் எழுகிறது. இந்த குழப்பங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் ஈரானின் நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகல் கலீஃபா ஒரு அதிரடி தகவலை தெரிவித்தும் இருந்தார். அமெரிக்காவுடன் எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் நடைபெறவில்லை, அவர் திட்டவட்டமாக குறிப்பிட்டிருக்கிறார். ட்ரம்ப் வெளியிடும் இந்த செய்திகள் அனைத்தும் போலி செய்திகள் என்றும், அமெரிக்காவும் இஸ்ரேலும் போரில் சிக்கியுள்ள இந்த பொருளாதார சந்தைகளை கையாளுவதற்காக இத்தகைய நாடகங்களை ஆடுவதாக அவர் குற்றம் சாட்டியும் இருக்கின்றார். ஈரானின் இந்த தெளிவற்ற மறுப்பு மத்திய கிழக்கில் நெருக்கடியில் இன்னும் தீரவில்லை என்பதை காட்டுகிறது. ஒருபுறம் ராஜதந்திரத்தின் மூலம் உலக சந்தையை தன் கட்டுக்குள் கொண்டு வர பார்க்கிறார். இன்னொரு பக்கம் ஈரான் தனது இராணுவ வலிமையை காட்டி அமெரிக்காவின் மிரட்டல்களுக்கு பணிய மாட்டோம் என்று நிரூபிக்க பார்க்கிறது. இந்த பேச்சுவார்த்தை என்ற பெயரில் 5 நாட்கள் கால அவகாசம் கொடுக்கப்பட்டாலும் தொடர்ந்தும் ஏவுகணைகளை ஏவும் ஈரானின் செயல்கள் அவர்கள் எந்த போர் சமரசத்துக்கும் தயாராகவில்லை என்பது தெளிவாகிறது. இது ஒரு வார்த்தை போர் மட்டும் அல்ல, உலக நாடுகளின் எரிபொருள் தேவைகளை தீர்மானிக்கும் ஒரு முக்கிய சதுரங்க ஆட்டமாக சொல்லப்படுகிறது. முடிவாக மத்திய கிழக்கில் இந்த போரானது ஒரு திருப்பத்தை ட்ரம்பின் 5 நாள் காலக்கெடு முடிவதற்குள் ஏதாவது ராஜதந்திர முடிவுகள் இருக்குமா அல்லது இந்த போரின் செய்தி மிக பெரிய ஒரு மோதலுக்கு உள்ளாகுமா என்பதை உலகம் அடுத்தடுத்த நிமிடங்களில் கவனித்து கொண்டுதான் இருக்கிறது. சமரசம் என்பது எட்டாக்கனியாக இருக்கும்போது வல்லரசுகளின் இந்த முரண்பாடான தகவல்கள் சாதாரண மக்களையும் உலக அமைதியையும் ஊசலாட வைத்துக் கொண்டிருக்கிறது. மத்திய கிழக்கு இப்பொழுது ஒரு போர்க்களமாக மாறி இருக்கிறது. இதே நேரம் இந்த போருக்கு பின்னாடி ரஷ்யா இருக்கிறதா? உக்ரைனுடைய ஜனாதிபதி சுலக்சிக் கூறியிருக்கிறார். ஈரானுக்கு ரஷ்யா தான் உளவு தகவல்களை கொடுத்து உதவுவதாக சுலக்சி ஆதாரத்தோட முன்வைக்கிறார். இன்னொரு பக்கம் ஈரான் ஆப்ரேஷன் ரூட் பிரமிட் 4 அப்படிங்கிற பெயரில் இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறது. டிமோனா அணு ஆராய்ச்சி மையம் வரைக்கும் இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. இது இவ்வாறு இருக்க அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் 5 நாள் போர் நிறுத்தம் அறிவித்திருக்கிறார். இந்த செய்தி கேட்டதிலிருந்து உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய கேள்வி என்னவென்று பார்த்தால், இது என்ன உண்மையான சமாதான போர் நிறுத்தமா அல்லது போர் நிறுத்தத்தை அறிவித்துவிட்டு பின்னணியில் வேறு ஏதாவது ஏற்பாடுகள் நடக்கிறதா என்று பலராலும் பல சந்தேகங்களும் கேள்விகளும் எழுப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. இதேவேளை புதிதாக கிடைத்த தகவல் ஒன்று, எதிர்வரும் வெள்ளிக்கிழமை ட்ரம்ப் அவர்கள் கொடுத்த 5 நாள் கெடு முடிவடைகிறது. பிரித்தானிய நேரம் மதியம் 12 மணியுடன் முடிவடைகிறது. அன்றுதான் அமெரிக்காவினுடைய பல்லாயிரக்கணக்கான கடற்படை வீரர்களும் மத்திய கிழக்கை நோக்கி வருகிறார்கள். குறிப்பாக ஹோர்மோஸ் நீரிணையை நோக்கி வருகிறார்கள். அவர்கள் இந்த இடத்தை வந்து அடைவதற்கு தான் இந்த போர் நிறுத்தமா என்ற கேள்வி கூட சிலரிடம் எழுப்பப்படுகிறது.
அதிசக்தி வாய்ந்த பயிற்சி பெற்ற கடற்படை வீரர்களே மத்திய கிழக்கு ஹோர்மோஸ் நீரிணையை நோக்கி வருகிறார்கள். இவர்களின் சிறப்பு கடலில் மட்டுமல்லாது தரையிலும் இறங்கி தாக்குதல் நடத்தக்கூடிய பயிற்சி பெற்றுள்ளார்கள். தற்பொழுது 2 விதமான அணிகள் மத்திய கிழக்கு நோக்கி வர இருக்கிறார்கள். ஒரு அணி ஏற்கனவே ஜப்பானிலிருந்து 2200 வீரர்களுக்கு 2 கப்பலில் வந்து கொண்டிருக்கிறார்கள். USS ட்ரிபோலி என்று சொல்லப்படுகின்ற கப்பலும் USS நியூ ஓர்லி என்று சொல்லக்கூடிய இன்னொரு கப்பலும் வந்து கொண்டிருக்கின்றன. மற்றும் USS பாக்ஸர் என்று சொல்லக்கூடிய மற்றும் ஒரு கப்பல் கலிபோர்னியாவிலிருந்து 5000 வீரர்கள் மிக விரைவில் வருவார்கள் என்று சொல்லப்படுகிறது. இவர்களுடைய வருகைக்காகத்தான் இந்த 5 நாள் சமாதானமா என்று பல சந்தேகங்கள் எழுகின்றன. எது எப்படியோ என்னதான் நடக்கப் போவது என்று பொறுத்திருந்து பார்ப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள் உறவுகளை. மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி.